அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஏன்பா சபாஷ் ஷெரீப், நீ இப்பத்தானே வீராவேசமா போற ஆரம்பிச்ச, அதுக்குள்ள பொசுக்கன் இப்படி முடிச்சிட்டியாப்பா? நாங்களாம் ரொம்ப ஆவலா இருந்தோம் நீ அடி வாங்குறத பாக்குறதுக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி ராத்திரியோட ராத்திரியா அசிம் முனீரை அமெரிக்காவுக்கு ஏன் அனுப்பி வச்ச? அவர் அந்த அர்த்த ராத்திரியிலும் டொனால்டு ட்ரம்பின் லிமோசைன் கார் டயரை மோந்து பார்த்துக்கிட்டு எதுக்கு அங்க உச்சா போனார்? எல்லா ரகசியமும் இப்ப ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்குல்ல. எல்லாத்துக்கும் காரணம் பிரமோஸ் ஏவுகணை தாக்குதல் தான் என்று இப்ப தெரிஞ்சு போச்ச எல்லாருக்கும். நூர்கான் ஏர்பேஸ் சுக்குநூறு ஆனதும் ஏன் இப்படி துடிச்சு போயிட்ட? ராவல்பிண்டி ஏர்பேஸ் தகர்ந்ததும் ஏன் இப்படி ஒரே அடியா துவண்டு போயிட்ட? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ராவல்பிண்டிக்கு உடனே ஏன் தனி விமானத்துல வந்தாங்க? நீ சிடிபிடியில கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதாலையா உன்னை மிரட்டுறதுக்கு வந்தாங்களா? அங்கு செத்து போன ராணுவ வீரர்களின் உடலை கூட எடுக்காமல் வச்சிருந்ததன் மர்மம் என்ன? ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகிள்ஸ் அயோடின் 131, சீசியம் 137, சீஸ்மோகிராபிக் ரீடிங் இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தாங்களா இல்லையா? இந்த IAEA ஆராய்ந்ததன் மர்மம் தான் என்ன? சொல்ல மாட்டேப்பா. அங்கிருந்த காமா ஸ்பெக்ட்ரோமெட்ரியை பரிசோதித்து பார்த்ததன் மர்மம் தான் என்ன? கெய்கர் முல்லர் கவுண்டர், சிண்டிலேஷன் கவுண்டர், அயனைசேஷன் கவுண்டர் இதையெல்லாம் ஒன்று விடாம ஏன் தரவா செக் பண்ணாங்க? நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் எதுவும் நடந்திருக்கான்னு ஏன் பார்த்தாங்க? நியூக்ளியர் லீக்கேஜ் இருக்கான்னு ஏன் பார்த்தாங்க? சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? மார்கோ ரூபியோவிடம் போய் கண்ணை கசக்கிக்கிட்டு நின்ன போது அவரு இனி வாயை அடக்கி பேசுவேன் என்று 100 தடவை இம்போசிஷன் எழுத சொன்னாராமே, அப்படியா? அப்படி எழுதி கொடுத்துட்டு சும்மா இருக்காம அவரு ஷூ காலை பிடிச்சி தொங்குனத அவரு கொஞ்சமும் ரசிக்கல. அப்புறம் இனி ஷூ காலை இனிமேல் பிடிக்க மாட்டேன்னு 100 தடவை இம்போசிஷன் எழுதிட்டு வர சொன்னாராம. மெய்யாலுமா தவிர பாகிஸ்தானை ஒரு 20 பிரமோஸ் ஏவுகணைகளை விட்டு தாக்கியதும் ஷபாஸ் செருப்பு, கவாஜா கருவாடு, முன்னீர் பள்ளம் முருங்கக்காய் என்று எல்லாரும் வீட்டுல இருந்தும் கொல்றாண்டா போன்னு கதறல் குரல் கேட்டுச்சாமே. நெசமா கண்டு பிரமோஸ் மட்டுமல்ல, பிரெஞ்சு ஹேமரை வச்சு மண்டையில அடிச்சு ஸ்கால்ப் கிழிஞ்சு தொங்குச்சாமே. மெய்யாலுமா? நீ அணு ஆயுத கிடங்க இவ்வளவு ரகசியமா வச்சிருந்தும் இந்தியாவுக்கு எப்படி தெரிஞ்சு போயிடுச்சு பாத்தியா? பாகிஸ்தான்லயே எவனோ இருக்காயா போட்டு கொடுத்துட்டான். நாட்டிலையும் திராவிட கருங்காரிகள் இருக்காங்க போல இருக்க. ஜாக்கிரதை, ஒன்னு ஆயுதத்தை வச்சே ஒன்னு அழிச்சிருவாயா இந்த இந்தியா. படு ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா. வேலாயுதம் புள்ள வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சிடுச்சு, சூதானமா இருந்துக்கப்பா. எச்சரிக்க வேண்டியது நமது கடமை இல்லையா? அதான் சொன்னேன். தாக்குதலை பற்றி கேள்விப்பட்டதுமே இன்டர்நேஷனல் போர் புரோக்கர் டொனால்டு ட்ரம்புக்கு போன போட்டு நீ சொன்னியாமே, அப்படியா? அவர்தான் அடிக்கடி மூச்சுக்கு 300 தடவை மோடி என் நண்பேண்டா என்று சொல்லுவாராமே. அவரு சொன்னாதான் மோடி கேட்பாரு என்று நீ சொன்னியாம்ல. முதல்ல சாட்சிக்காரன் காலில் விழுவோம், அப்புறமா சண்டைக்காரன் காலில் விழுவோம், யாரும் பார்க்காத சமயத்துல விழுந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டியா? மோடி எல்லா உலக தலைவர்களையும் கட்டிப்பிடிச்சு மயக்கி வச்சிருக்காருயா. மோடியின் மகுடிக்குத்தான் எல்லாரும் மயங்குறாங்களே தவிர உங்க மௌத்தார்கனுக்கு எவனுமே ஆட மாட்டேங்கிறானே அப்படின்னு நீ ஆதங்கப்பட்டையாம. இஸ் இட் ட்ரூ? ஆபரேஷன் சிந்தூர்னா குங்கும சிமலை எடுத்துக்கிட்டு வந்து நமக்கு குங்கும பொட்டு வைக்க வருவானுங்க இந்த இந்தியக்காரனுங்கன்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போயிடுச்சு பாத்தியா? அவன் நெத்தி பொட்டுல 1 ரூபா காயினை வைக்கத்தாயா வந்திருக்கான். அவன் ஒட்டிக்கிட்டும் போயிட்டான். இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? நம்ம இடத்துக்கே வந்து நம்ம காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டு இப்படி போவான்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்கலையே. அடுத்த டார்கெட் உன்னோட நியூக்ளியர் சைட்டு தான் இந்தியா நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. POK தான் எடுத்துக்குவான்னு சொல்லிக்கிட்டு முழு பாகிஸ்தானையும் எடுத்துக்குவான் போல இருக்கே. இப்போ நிலைமை அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ராவல்பிண்டி ராணுவ தலைமை செயலகமே தரைமட்டமாகி ஓலை கொட்டாயில தான் நாங்க இயங்கிக்கிட்டு வரோம். இந்த வெயில் காலத்துல குடிக்க கூட தண்ணி இல்லாம பண்ணிவிட்டானே. ஒரே ஒரு பாலிஸ்டிக் மிசைலை இந்தியாவுக்கு மேல விட போய் அதையும் நம்ம சிர்சால தரையிறக்கி விட்டான். பிரம்மாஸ்திரம்னா என்னன்னு எப்படி இருக்கும்னு பாடம் நடத்திட்டு போயிட்டான் இந்த மோடி வாத்தியான். நூர்கான் ஏர்பேஸை தாக்கி நம்மளை தூங்க விடாம பண்ணிவிட்டானே. ராவல்பிண்டி நூர்கான் அதோட நிறுத்தினா பரவாயில்லையே. ரஃபீகி ஏர்பேஸ், ஷோர்காட் ஏர்பேஸ், முர்ரிட் ஏர்பேஸ்,
சுக்கூர் ஏர்பேஸ், சியால்கோட் ஏர்பேஸ், சர்கோதா ஏர்பேஸ், ஸ்கர்ட் ஏர்பேஸ், ஜோகோபாபாத் ஏர்பேஸ், பாஸ்ரூர் ஏர்பேஸ்னு ஒண்ணு விடாம உழுது தள்ளிட்டு போயிட்டானே. கொஞ்சமும் மனசாட்சி இல்லாதவனா இருப்பான் போல் இருக்க இந்த இந்தியாக்காரன். இனி பாலஸ்தீனர்களை போல கழுத வண்டியில தான் நம்ம பயணிக்க வேண்டும் போல இருக்கு. அதுக்காவது வழிவிட்டு வச்சிருக்கானே. அதோடு சுனியன் ரேடார் சிஸ்டம் நெட்வொர்க்கையும் ஒண்ணுத்துக்கும் உதவாம தூள் தூளாக்கிட்டு போயிட்டானே மவராசா. உன் பேர் என்ன 2G ராசாவா? இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு பாகிஸ்தானி என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்றியே. மோடி இப்படி பிரம்மாஸ்திரத்தை உபயோகிச்சு நம்ம அங்கவஸ்திரத்தை கிழிச்சு கோமணாஸ்திரமா மாத்துவாருன்னு கனவுலயும் நாங்க நினைச்சு பார்க்கலையே. பாகிஸ்தான் பிரதமர் செஞ்சிருக்க வேலையை பார்த்து எவனும் ஷபாஷ் ஷெரீப் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஷபாஷ் செருப்பு அப்படின்னு தான் சொல்லுவான். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு டெஸ்டிங் கிரவுண்டா பாகிஸ்தானை மாற்றியது இந்த ஆசிம் முனீர் தான். பிரமோஸின் கொள்கையே ஃபயர் அண்ட் ஃபர்கெட் என்பதுதான். ஏவுகணையை விட்டுக்கிட்டு உங்களுக்கு வேற வேலை இருந்தா அதை போய் பார்க்க போயிடலாம். தமிழக போலீஸ் மாதிரி அது தன் கடமையை செய்யும். சைக்கிள் ஓட்டிகளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்னு விதண்டாவாதமான கேள்விகள் எல்லாம் என்கிட்ட கேட்கப்படாது. யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல நடந்த கூட்டத்தில் பேசும்போது பிரமோஸ் ஏவுகணை இலக்குகளை தாக்கி அளித்த ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டாரு. இல்லைன்னா இஸ்ரேல் மாதிரி ஒண்ணுமே நடக்காத மாதிரி நம்மளும் இருந்திருக்கலாம். பாகிஸ்தான் சரண்டர் ஆனதை காங்கிரஸ் கட்சியால் கொஞ்சமும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மீசையில் ஒட்டிய மண்ணை துடைத்து விட்டு பழையபடி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க. உலக மகா ஞானி ராகுல் அன்றே சொன்னார், சீனாவும் பாகிஸ்தானும் உற்ற நண்பர்கள், அது இந்தியாவுக்குத்தான் ஆபத்து என்று சொன்னார். இதை சொல்லுவதற்கு அவர் PhD ஒன்றும் படிக்க வேண்டாம். நம்ம கிராமத்து அறிவாளிகள் திண்ணையில உட்கார்ந்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்திரா காந்தி காலத்தில் தான் 99,000 போர்க்கைதிகளை ஜெயில வச்சு சோறு போட முடியவில்லை என்று இந்திரா காந்தி அவுத்து விட்டாரு. போர் ஒரு தீர்வாகாது, போர் வேண்டாம் என்று காங்கிரஸ் சொன்னதை கேட்டு பயந்து போய் மோடி போற நிறுத்திட்டார். போதுமா? மோடிக்கு எந்த பெருமையும் போய் சேர்ந்து விட கூடாது. அதையெல்லாம் அவர் ஓட்டாக்கிடுவாருயா. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியலையா? பாகிஸ்தான் மாதிரியே இவர்களுக்கும் வெற்றி போரில் எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று இந்த காங்கிரஸ் கட்சியினர் கூவார்கள். ஹபீஸ் சையதுக்கு கிடைத்த வெற்றியாக கூட இருந்து விட்டு போகட்டுமே, இப்ப என்ன கெட்டு போச்சு? பிரமோஸ் ஏவுகணை செயல்பாட்டை பற்றி காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டா என்னத்தான் தெரியும்? ஒன்னும் தெரியாது. ஒரு பாகிஸ்தானியிடம் கேட்டால் தெளிவாக சொல்லுவான். ஏன்னா அவன்தான் பிரமோஸ் ஏவுகணை எப்படி செயல்படுகிறது என்பதை நேர்ல பார்த்தவன். பிரமோஸ் அது செல்லும் வழியில் 12 இலக்குகளை தாக்கிவிட்டு மெயின் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். IMFல வாங்கின கடன் தொகையை வைத்து புல்டோசர் பக்லைன் வாங்கத்தான் பணம் சரியா இருக்கும் போல தெரியுது. பல பாகிஸ்தானிய ஜெட் விமானங்கள், 100 தீவிரவாதிகள், 35 பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் அவர்கள் இறந்தது பற்றி பாகிஸ்தான் வெளியே சொல்லவே மாட்டான். அவன் திராவிட மீடியா மாதிரி தான், வெளியே சொல்லவே மாட்டான். பிரம்மோஸ் ஏவுகணையில் முதல் நிலையில் திட எரிபொருளில் இயங்கும். ஏவியதும் மேலே சென்றதும் 2ஆம் நிலையில் திரவ எரிபொருளை உபயோகிக்கும். அதன் வேகம் ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் செல்லும். அப்படிதான் அதனுடைய ஸ்பீடை நீங்க பார்த்துக்கோங்க. எந்த ராடாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதன் வேகம் மேக் 3 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதில் ஸ்டீல்த் டெக்னாலஜி இருப்பதால் ராடார்கள் எல்லாம் அதற்கு ஒரு ஜுஜுபி தான். வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரி அவன் போய்கிட்டே இருப்பான். இலக்கை தாக்கும் வரை அதன் வேகம் 290 கிலோமீட்டர் வேகத்தை குறைக்கவே குறைக்காது. பாகிஸ்தானிடம் இருக்கும் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை தூங்க வைத்து விட்டு தான் அது செல்லும். இதன் தலையில் 300 கிலோ வெடிமருந்தை தூக்கி செல்லும் கூலிப்படை இவன். இதனுடைய கைனடிக் எனர்ஜியை எந்த கொம்பனாலும் ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கு கிட்ட வந்து சீண்டி பார்க்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. அதனுடைய வேகம் அப்படி 800 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமை உடையது இந்த பிரமோஸ் ஏவுகணை. சாதாரண மிசைல்களை விட 9 மடங்கு கைனடிக் எனர்ஜி இதற்கு உண்டு. நியூக்ளியர் வார்ஹெட்டை தூக்கி செல்லும் ஆற்றல் இதற்கு உண்டு. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியின் பெயரையும் ரஷ்யாவின் மோஸ்குவா நதியின் பெயரையும் இணைத்து இதற்கு பிரமோஸ் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதை கப்பலில் இருந்தும், நிலத்தில் இருந்தும், விமானத்தில் இருந்தும் ஏவி எதிரியை அழிக்கலாம். அம்மா, நம்ம மாயண்ணா வந்திருக்காக, மாப்பிள்ள ஒக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் என்று சொன்னாலும் பிரமோஸ் போவதை யாராலும் பார்க்க முடியாதுயா. அது மின்னலை விட வேகம். இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலம் நாம் இந்த போரில் வென்று விட்டோம். அதற்கு நாம் உபயோகித்த விமானப்படை மொத்தத்தில் ஒரு 2% விமானம்தான்
உபயோகிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் 11 விமான தளங்கள் தவிடுபொடியானது. குரூஸ் மிசைலுக்கும் பாலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம்? காசா வார், உக்ரைன் வார் மாதிரி வளவளா கொலகொலான்னு நாம இதை இழுக்கவில்லை. நமது வான் பாதுகாப்பை மீறி பாகிஸ்தானால் உள்ளே நுழையவே முடியவில்லை. பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் 15 உறைவிடங்களை அழித்துள்ளோம். இந்த முறை இஸ்லாமாபாத் நகரையும் தாக்கிவிட்டோம். இதுவரை நாம் இஸ்லாமாபாத்தில் மேல் கை வைத்ததில்லை. தாக்குதலுக்கு உதவிய ஆத்மா நிர்பார் சுயசார்பு ஆயுதங்கள் அமெரிக்கா சீனாவை வாயடைத்து போக வைத்து விட்டது. துருக்கி ஆயுதங்கள் அட்டர் ஃபெயிலியர் என்று நாம் காட்டிவிட்டோம். நமது உளவுத்துறையை நாம் இதற்காக பாராட்டியே ஆக வேண்டும். முதல் முறையாக தண்ணீரை ஒரு ஆயுதமாக நாம் இந்த போரில் பயன்படுத்தி இருக்கிறோம். பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு என்ற போலி வேஷத்தை நாம் கலைத்து விட்டோம். 3வது நாளிலேயே இந்தியன் DGMO காலில் விழ வைத்து விட்டோம். இந்திய ஹமாசுகளை வாயடைத்து போக வைத்து விட்டோம். அவங்க இப்போ ஏரோப்ளைன் மோடுக்கு போயிட்டானுங்க. குரூஸ் மிசைலுக்கும் பாலிஸ்டிக் மிசைலுக்கும் என்ன வித்தியாசம்? குரூஸ் மிசைல் ரொம்ப லோவா வானத்துல பறக்கும். பாலிஸ்டிக் மிசைல் ஆர்ச் வடிவத்தில் உயரே சென்று பின்னே கீழே வந்து இலக்கை தாக்கும். குரூஸ் மிசைலுக்கு வேகம் குறைவு, பாலிஸ்டிக் மிசைலுக்கு தெரித்து ஓடும் வேகம். குரூஸ் மிசைலுக்கு ஜெட் என்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கும், பாலிஸ்டிக் மிசைலுக்கு ராக்கெட் என்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கும். குரூஸ் லோ ஆல்டிடியூடில் பறக்கும், பாலிஸ்டிக் மிசைல் ஹை ஆல்டிடியூடில் பறக்கும். சில சமயம் பூமியின் அட்மாஸ்பியரையும் தாண்டி அது செல்லும். குரூஸ் மிசைலில் GPS பொருத்தப்பட்டு இருக்கும், பாலிஸ்டிக் மிசைல் கம்ப்யூட்டர் சிப் எய்டட் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கும். குரூஸ் மிசைல்ஸ் பெரும்பாலும் கப்பல் விமானத்திலிருந்து ஏவப்படும். பாலிஸ்டிக் மிசைல் பெரும்பாலும் நிலத்திலிருந்து தான் ஏவப்படும். இந்தியாவின் குரூஸ் மிசைலில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று உண்டென்றால் அது நிர்பய் மிசைல் தான். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைலில் மிகவும் பிரபலமானது அக்னி மிசைல். பிரமோஸ் 2ம் கலந்து செய்த கலவைதான். சரி நண்பர்களே, மீண்டும் மீதி கதைகளை சொல்வேன். ஜெய் ஹிந்த்.